நாம் கொக்கோ கோலா தேசம் என்று ஒன்றின் கீழ் ஒருங்கிணைத்தால் உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு அதுவாக தான் இருக்கும். பொதுவாக ஒரு தயாரிப்பை பல நாடுகளில் விற்பது சுலபமான விஷயம் அல்ல. அந்தந்த நாடுகளுக்கென்றே இருக்கும் விசேஷ உள்ளூர் அடையாளங்களுக்குள் அதனை பொருத்தி வெற்றி அடைய செய்வது மிகப்பெரிய தலைவலி. கொக்கோ கோலா இதனை சர்வசாதாரணமாக சாதித்திருக்கிறது. கொக்கோ கோலா விற்பனையாகும் ஒவ்வொரு நாட்டிலும் அதற்கு பக்காவான உற்பத்தி, விற்பனை நெட்வொர்க் அமைந்திருக்கிறது. அந்த நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களும் கொக்கோ கோலாவை நம்ம ஊர் தயாரிப்பு என்றுதான் நெருக்கமாக நினைக்கிறார்கள். இதனால்தான் கொக்கோ கோலாவின் வெற்றி வெறும் பிசினஸ் சாதனையாக பார்க்காமல் சமூக மாற்றமாகவே வர்ணிக்கப்படுகிறது. உலக சந்தை என்கிற சமாச்சாரத்தை முதன்முறையாக முயன்று பார்த்து வெற்றியடைந்த நிறுவனங்களில் ஒன்று கொக்கோ கோலா. கொக்கோ கோலா பானத்திற்கு இப்பொழுது வயது 120 தாண்டிவிட்டது. இந்த 1.25 நூற்றாண்டு கால பாரம்பரியத்தை தக்க வைத்துக் கொண்டு அதே சமயம் ஒரு இளமை தோற்றத்தையும் காண்பித்து உலகமெங்கும் இரட்டை குதிரை சவாரி செய்கிறார்கள். இந்த மகா வெற்றி எப்படி சாத்தியமானது? சாதாரண சர்க்கரை தண்ணீர் மூலமாக ஒட்டுமொத்த உலகையும் ஆட்டி படைக்கலாம் என்று யாருக்கு எப்பொழுது தோன்றியது? அவர்களுடைய கனவை இந்த அளவு பிரம்மாண்டமாக எடுத்துச் சென்று ஜெயிக்க செய்தது யார்? எப்படி? ஜில் என்று ஒரு கோப்பை கொக்கோ கோலாவுடன் வந்து உட்காருங்கள். நிதானமாக ருசித்து பேச வேண்டிய கதை இது.